நாம எல்லாரும் பணத்தை சம்பாதிக்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பணம் நம்ம வீட்ல நிலைச்சு தங்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வாஸ்து ரீதியாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, சில செடிகளை நம்ம வீட்டுல வைக்கும் போது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து செல்வ செழிப்பை அதிகமா உண்டாக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இதுல நம்ம ஊர் மண்ணுக்கு ஏத்த பராமரிக்க ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய, அதே சமயம் மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுற அந்த அதிர்ஷ்ட நாட்டு செடிகள்லாம் என்னென்ன, அதை எங்க வைக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய பிளான்டிங் வீடியோஸ் இருக்கு, மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் அப்படின்றதுல முதல் இடத்துல இருக்கிறது மருதாணி. மருதாணி அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செடி. புராணங்களின்படி மருதாணி செடி மகாலட்சுமி வாசம் செய்யற ஒரு செடியாவே கருதப்படுது. அதனாலதான் இந்த ஒரு செடிய உங்க வீட்டு வாசல்ல வைக்கும் போது லட்சுமி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு செடிய நம்ம வீட்டு வாசல்ல வைக்கும் போது பண வரவு அதிகமா இருக்கும்னும், அது மட்டும் இல்லாம சுபகாரியங்கள் எது நடந்தாலுமே அது தடை இல்லாம ரொம்ப அருமையா நடந்து முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஒரு செடி ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம சயின்டிபிக்காவுமே இது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. மருதாணி இலைகளுக்கு இயற்கையாவே குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. அதனால இதை அரைச்சு உங்களோட கையில போட்டுக்கும் போது உடல்ல இருக்க மொத்த சூட்டையுமே அது குறைச்சு உங்களோட உடம்ப சீரா வச்சுக்கும். தூக்கம் வராம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த செடியில இருக்கிற பூக்கள்ல வர அற்புதமான நறுமணம் நல்ல ஒரு தூக்கத்தை தரும்னு சொல்லப்படுது. கண் திருஷ்டி ஏதாவது நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு செடியை வச்சிருக்கும் போது அந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலை அது எடுத்துக்கிட்டு நம்மளோட வீட்டுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலையை கொடுக்கும். இதை நீங்க வீட்டோட முன்பகுதியிலயோ அப்படி இல்லைன்னா பக்கம் இருந்துச்சுன்னா அங்க கூட தாராளமா வச்சு வளர்க்கலாம். இது பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். அதிகமா தண்ணி தேவைப்படாது. எவ்வளவு வெயில்ல இருந்தாலுமே நல்லா துளுத்து செடி வந்துகிட்டே இருக்கும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தா இந்த ஒரு மருதாணியையும் சொல்லலாம். இந்த ஒரு செடி புதர் மாதிரி அதிகமா வளரும். அதனால நீங்க அப்பப்ப செடியை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தா இன்னுமே நல்லா துளிர் விட்டு சூப்பரா வளரும். நம்ம லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூவை பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஒரு பூ பாக்குறதுக்கு சங்கு வடிவத்திலேயே இருக்கிறதுனாலதான் இதுக்கு சங்குப்பூ அப்படின்னு பேர் வந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அபராஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அபராஜிதா அப்படின்னா யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்றதுதான் அர்த்தம். இந்த ஒரு பூவை உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. உங்களுக்கு வெற்றி, தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமா கிடைக்கும். வாஸ்துப்படி இந்த ஒரு செடிய வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையில வைக்கலாம். அப்படி வைக்கும் போது உங்களோட வீடு ரொம்பவே சுபிக்ஷமா இருக்கும். பண வரவு அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த செடி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா பண தடைகள் எல்லாமே நீங்கி போய் உங்களுக்கு செல்வ செழிப்பும் அதிகமா உண்டாகும். இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல நீங்க அழகா டீ வச்சு குடிக்கலாம். தண்ணியில வந்துட்டு இந்த ஒரு பூ 4-5 பூவை பிச்சு போட்டீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு டீ ரெடி ஆயிடும். இந்த டீயை நீங்க குடிக்கும் போது உங்களோட மன அழுத்தம் குறையும்னு சொல்றாங்க. மூளை சுறுசுறுப்பாகும். நரம்பு மண்டலம் ரொம்ப வலிமை பெற்று உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா கிடைக்கும். இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு உங்களோட சருமத்தை ரொம்ப பொலிவா வச்சிருக்கும். உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இது உதவும்னு சொல்லப்படுது. இந்த ஒரு செடி கொடி மாதிரி வளரும். அதனால நீங்க ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா கயிறுல கட்டி இதை நேரா இழுத்து விட்டீங்கன்னா ரொம்ப அழகா வளர்ந்துட்டே இருக்கும். இதை பராமரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூரிய வெளிச்சத்துல இருக்கக்கூடாது. மிதமான ஒரு வெளிச்சம் இருந்தாலே போதும். அப்புறமா தண்ணி பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய ஒரு பூன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சங்குப்பூ. அதனால கண்டிப்பா இந்த ஒரு செடியை உங்க வீட்டுல வாங்கி வைங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சாமந்தி பூ. சாமந்தியில மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு 2 வகை இருக்கு. இந்த ஒரு 2 கலர் பூவுமே தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த பூ. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ இது. இதை உங்களோட வீட்டுல வளர்க்கும் போது பண வரவையும் மங்களத்தையும் அதிகமா உங்களுக்கு கொண்டு வரும். இதோட பிரகாசமான நிறமும் இதோட மைல்டான ஒரு நறுமணமும் உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு எப்போதுமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். விசேஷ நேரங்கள்லயும் பண்டிகை நேரங்கள்லயுமே இந்த ஒரு சாமந்தி பூவை கட்டி உங்க வீட்டு வாசல்ல போட்டீங்கன்னா தீய சக்திகள்னு நான் சொல்றது வெறும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். இந்த ஒரு செடியை உங்க தோட்டத்துல நீங்க வைக்கும் போது அது பக்கத்துல இருக்கிற மத்த செடிகளுக்குமே இது ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா சாமந்தி செடியோட வேர்கள்ல ஒரு விதமான நறுமணம் இருக்கும். இந்த ஒரு மனம் வந்துட்டு தேவையில்லாத பூச்சிகள் வந்துட்டு உங்க செடிகளை சாப்பிட வரும்போது அந்த ஒரு தேவையில்லாத பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு திறன் இதுகிட்ட இருக்கு. இதோட இலைகள்ல வர வாசனை, அஸ்வினி பூச்சி அப்படி இல்லைன்னா ஒரு சில வண்டுகள் இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால உங்களோட தோட்டத்துல நீங்க காய்கறி செடியோ பூக்களோ இது எது வச்சிருந்தாலுமே நடுவுல இந்த ஒரு சாமந்தி செடியை நட்டு வைங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க வளர்க்குற மற்ற செடிகளுக்குமே ரொம்ப நன்மையை கொடுக்கும்.
சூரிய வெளிச்சம்னு பார்த்தா இதுக்கு குறைஞ்சது 5ல இருந்து 6 மணி நேரம் தேவைப்படும். அதாவது டைரக்ட் சன்லைட் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது பூக்கள் ரொம்ப நல்லாவே பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். தண்ணி ஊத்தும் போது செடிக்கு மேல் பகுதியில ஊத்தாம அதோட வேர் பகுதியில ஊத்துங்க. இந்த மாதிரி ஊத்தும் போது அது ஈரப்பசையோட இந்த ஒரு செடியை இன்னும் நல்லாவே வளர்க்க ஆரம்பிக்கும். செடி வளரும் போது அதோட நுனியை கிள்ளி விடுறதுனால இன்னுமே நல்லா கிளைகள் விட்டு பூக்கள் அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இந்த ஒரு சாமந்தி செடியை வாங்கி வைங்க. சுபிக்ஷம், பண வரவன்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்மளோட லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வெற்றிலை. வெற்றிலையை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்த ஒரு செடி முழுக்க முழுக்க மகாலட்சுமியோட அம்சமாவே கருதப்படுது. உங்க வீட்டுல வெத்தலை செடி ரொம்ப செழிப்பா வளர்ந்துச்சு அப்படின்னா செல்வம் தங்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது வீட்டோட வாஸ்து தோஷத்தை எல்லாத்தையுமே நீக்கி ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். எந்த ஒரு மங்களகரமான விஷயம் நடந்தாலுமே அந்த ஒரு இடத்துல இந்த வெத்தலை தான் முதல் இடத்தை பிடிக்குது. ஏன்னா வெத்தலைப்பாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம எந்த ஒரு சுபகாரியமே நம்ம செய்ய மாட்டோம். இதோட ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். நீங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்டீங்க, ஒரு மாதிரி அஜீரணமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலையா காம்பு கிள்ளி மடிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட செரிமானத்தை அது ரொம்பவே எளிதா மாத்திடும். வெத்தலை சாரோட தேனை கொஞ்சோண்டு கலந்து சாப்பிட்டா சளி, இருமல் இது எல்லாத்தையுமே அது ரொம்பவே சுலபமா குணப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கிருமி நாசினியும் கூட. இந்த ஒரு செடிக்கு சூரிய வெளிச்சம் வந்துட்டு ரொம்ப அதிகமா தேவைப்படாது. அதாவது இந்த டைரக்ட் சன்லைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வச்சா செடி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடும். சோ இந்த செடியை வந்துட்டு செமி ஷேட்ல வைக்கணும். நம்மளோட வீட்டு பால்கனி அந்த மாதிரி இடத்துல வச்சா ரொம்பவே நல்லா வளரும். இது கொடி மாதிரி வளரக்கூடியது. செவுத்துல படர விட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா செவுத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த ஒரு செடி இன்னும் நல்லா பெருசா வளரும். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது தேவலோக செடியா இருக்கிற பாரிஜாதம். இத நைட் ஃபிளவரிங் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடையும் போது வந்த பொருட்கள்ல இந்த ஒரு பாரிஜாதமும் ஒண்ணு. இது சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த ஒரு செடியாவே இன்ன வரைக்கும் நம்பப்படுது. இத வீட்டுல வளர்க்குறப்ப மகாலட்சுமியோட அருள் முழுசா நமக்கு கிடைக்கும். இத நம்ம வீட்டுல வளர்க்கும் போது மகாலட்சுமியோட முழுமையான அருளும் வற்றாத செல்வமும் நமக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த ஒரு செடி வீட்டுல இருந்தா வறுமை நீங்கி ரொம்ப அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பாரிஜாதம் பூன்னு சொல்ல போனா இது நைட்ல மட்டும்தான் பூக்கும், காலையில உதிர்ந்து போயிடும். உதிர்ந்து போன பூக்களை வச்சு இறைவனை வழிபடக்கூடிய ஒரே மலர் இந்த ஒரு பாரிஜாதம் தான். எந்த ஒரு பூவா இருந்தாலும் செடியில இருந்து பறிச்சுதான் நம்ம சாமிக்கு வைப்போம். ஆனா இந்த ஒரு பாரிஜாதம் மட்டும்தான் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம சாமிக்கு வைக்கிறோம். இதுல இருந்து வெளியில வர ஒரு நறுமணம் பாத்தீங்கன்னா தெய்வீக நறுமணமா இருக்கும். மனசுக்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதியை உங்களுக்கு தரும். இந்த ஒரு பாரிஜாத செடியில இருக்கிற இலைகள்லாம் வந்துட்டு காய்ச்சலை குணப்படுத்தும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூட்டு வலி, இடுப்பு வலி இது எல்லாத்தையுமே குணப்படுத்துற ஒரு பெரிய வைத்தியம் இது. இதோட இலைகள்ல வந்துட்டு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். இதை வளர்க்கறதுமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்துட்டு செம்மண்ணு, உரம் இது எல்லாத்தையுமே கலந்து நீங்க இந்த செடியை வச்சு வளர்க்கலாம். இதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவைப்படும். செமி ஷேட் எல்லாம் கண்டிப்பா வச்சா இந்த செடி மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். மாடி தோட்டம் அப்படி இல்லைன்னா கொல்லைப்பக்கம் இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு முன்பகுதியில நிறைய இடம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு செடியை நீங்க கண்டிப்பா வச்சு வளர்க்கலாம். பால்கனில வைக்கவே வைக்காதீங்க, செடி வீணா போயிடும். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 5 செடியில எது கிடைச்சாலுமே உங்க வீட்டுல வாங்கி வைங்க. உங்களோட மன அழுத்தத்தை அதிகமா போக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செடி வளர்க்கறது. அதனால கண்டிப்பா நீங்க எந்த செடியை வாங்கி வீட்டுல வச்சு வளர்த்தாலுமே உங்களோட மன அழுத்தம் குறையும், பண வரவு அதிகமாகும். இது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். சோ இது போல நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.